கைலாசம் ஒளிமுத்தாலே பலகை மாவி ஆணிவனோ பலகையிலே அரணமையும் இருந்தார் எழுதியிருக்கும் நாளையிலே ஏது சொல்வாய் பார்வதியா அருள் வெற்றி போனதினால் ஆட்டம் அவர் தடைவதைக்க வாதைகளை பிறவி செய்ய வேண்டும் பிறவி செய்ய வேண்டும் என்று புருஷனையோடு நமதிலே பார்வதியால் சொன்னபோதே தேவார்களை வேண்டி மொழி வெட்டி பிறவி செய்ய சொல்லுவாரே கைலாச மலையிலிருந்து வரம் கேட்கும் போதே பார்வதி அம்மையானவை சொல்லுகின்றார், பகவானே நாட்டிலே கலி பிறத்து விட்டது, பூலோகத்திலே மந்திரவாதிகளுடைய தொந்தரவு தாங்க முடியல, பெண்களுக்கு எல்லாம் கொடுமை நடக்கிறது சுவாமி, கொடுமை நடக்குது. இதெல்லாம் நம்ம மதத்தை அடக்கணும்னு சொன்னா இவங்களுக்கு பிள்ளையாக 21 கூட்டவாதி நம்ம பிறவி செய்யணும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு பிள்ளை வேணும் இல்லையா, அப்ப 21 கூட்டவாதி பிறவி செஞ்சு சரி அம்மாவோட சேர்த்து பூலோகம் அனுப்பி விடலாம் சாமி. எனக்கு அப்படி தோணுது. அப்படியா? சரி, அப்ப பிறவி செய்யணும் யார் வரணும்? கூப்பிடுங்க கூப்பிடுங்க சுவாமி. அப்படியே ஆகட்டும், சென்று வருகின்றோம். அவ்வளவுதான். ஆமா, இப்படி அதான் யார பிறவி செய்யணும், எங்க போய் வேள்வி வெட்டணும், சரிதான். அப்படி இன்றி தெய்வாதி தேவர்கள் எல்லாம் கைலாசபுரத்தில் எழுதுகிறார்கள். சரி, எப்படி வேள்விக்குழி வெட்டினார் பாருங்கள். ஒன்றான் நேர்த்தோர் வருடம் தண்ணிலே ஓராய் பரிசம் தாழ்வது வெட்ட ஓராய் பரிசம் தாழ்ந்த போதே உடையவன் ஆறுடன் தேவருளாலே இரண்டாள் பரிசம் தாழ்வது வெட்ட இரண்டாள் பரிசம் தாங்கன போதே மூவாள் பரிசம் வெட்டிடுவாரா அது போன்றானேதோர் வருடமதிலே மூவாள் பரிசம் தனியுதுவாராய் வேள்வி புள்ளியது தனிலே மாயை மடவால் குறவைகள் பாட ஏனாளோர் வருடமதிலே நாளாள் புரேஷம் தாழ்வது வெட்ட நாளாள் பரிசம் தாங்கன போதே ஐந்தாள் பரிசம் தனியுது வாராய் ஐந்தாள் பரிசம் தாழ்வது வெட்ட ஐந்தாள் பரிசம் தாங்கன போதே ஆயிலை மடவார் உறவைகள் வாட ஆறாளோர் வருடமதிலே ஆறாள் பரிசம் தாழ்வது வெட்ட ஆறாள் பரிசம் தாங்கன போதே ஏழாள் பரிசம் தனியது வாராய் இடமொடு வேள்வி ஒழியது தனிலே மடவால் குறவைகள் பாட அது ஏழானேதோர் வருடமதிலே ஏழாள் பரிசம் தாழ்வது வெட்ட ஏழாள் பரிசம் தாந்தன போதே
செய்து வாராயே பகத்தோட வேள்வி மொழியது தலையே தரிசனம் தாவது விட்ட அருவாரை வந்து நோக்கிடுவாமே வாரை நன்மை உடைக்க முடியாமலே செய்தி சொல்லுவாரே இப்படி தேவர்கள் வேள்விக்குள் வெட்ட வேண்டும் என்று சொல்லி சரி ஆதிசிவனை வழங்கிக் கொண்டு சரி வேள்விக்குள் வெட்ட வருகின்றார். நாள் பாக்குறாங்க, நல்ல நாள் பாக்குறாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, இன்னைக்கே நம்ம வேள்விக்குள் வெட்ட ஆரம்பிச்சிடலாமே. சரி, வேள்வி வெட்டுறேன்னு சொல்லி அங்கே வாசனை திரவியங்களையும் கண்டு தெளிக்கிறாங்க. ஆமா, வாசனை திரவியம்னா என்னது? சந்தனம், ஜபாதி, சாம்பிராணி இதெல்லாம் கொண்டு தெளிக்கிறாங்க. சாம்பிராணி எப்படி தெளிக்க முடியும்? தண்ணியில போட்டு கலக்கி தெளிச்சிருக்கோம். அப்படியும் செய்யலாமா? சாம்பிராணி இந்த அக்கினில தானே போடுவாங்க. தண்ணியில போட்டு கலக்கி தெளிச்சிருக்கோம். முத்தம் வீட்டுல அப்பா வாசமா இருக்குமா? முத்தம் தெளிப்போங்களாமா? அது மாதிரி நல்ல மிக்சியில போட்டு அடிச்சு தெரிச்சு தள்ளிச்சு தண்ணியில போட்டு கலக்கி தெளிச்சிருக்கோம். சரியா? இப்படி வாசனை திரவியங்களை தெளித்தார்கள். இந்த இடத்திலே அவங்க வேள்விக்குழி வெட்ட வேண்டும் என்று சொல்லி வேள்விக்குழி வெட்டும் பொழுது ஒரு வருஷம் வேள்விக்குழி வெட்டுறாங்க. அப்படி ஒரு பரிசம் அப்படியே ஆழ்ந்து சொல்லுகின்றது. ஒரு வருஷம் எத்தனை அடி? 6 அடி. 6 அடி. 6 அடி யாரு இருப்பாங்க? ஒரு ஆள் வளர்த்தி அவரவர் கைக்கு அவரவர் 6 அடி இருப்பார்கள். அப்படிதானே? இப்படி இருக்கு. 10 வருடங்களாக வேள்விக்குழி வெட்டுகின்றார்கள். சரி, 10 வருடங்களாக வேள்விக்குழி வெட்டும் போது 10ஆவது வருஷத்துலதான் இவங்களுக்கு எதுவும் அது வரைக்கும் நல்லா தான் வெட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, 10 வருஷம் போக பெரிய பாறை பாறை வந்து வாங்கி போடுறாங்க. பாறை உடையல சத்தம். ஆமா, அதுக்கப்புறமா அவங்களால தோண்ட முடியல. தெளிச்சு பாக்குறது பெரிய பாறை, பெரிய பாறை, கரும்பாறை. கம்ப்ரேஷன் போட்டு கொண்டுருவான். எவ்வளவு அடிச்சாலும் உடைய மாட்டேங்குது. ஆமா, கம்ப்ரேஷன் போட்டு கொண்டுருவான். நீ ஒருக்க உடைச்சு பாரு. உடையலன்னே பாறை உடைக்கிறாங்க. சரிதான், பாறை உடைஞ்சிட்டா. உடைச்சு உடைச்சு பாக்குறேன், உடைய மாட்டேங்குது. நீங்க ஒருக்க உடைச்சு பாருங்க. ஆமா, உங்க திறமையை பார்ப்போம். எங்க அங்க பாறைய அவனும் உடைக்க சொல்லுங்க. ஒரே குடும்பம் தானே, ஒரே குடும்பம் தானே. பலசாலி எல்லாரையும் உடைக்க முடியலையா? சரி, உடஞ்சது உனக்கு அவ்வளவுதான் முடியும். போ, கவலை கொண்டார்கள் தேவாதேவர்களெல்லாம் சிவபெருமானிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் சொன்னி இடையிடதாகிய சிவபெருமானிடத்தில் வருகின்றார்கள். பகவானே, அப்பொழுது ஆதிசிவன் தெய்வாருக்கு அருள்வாரை தனி உடைத்து கருத்துடனே வாழுகின்றார். மாறானே மாந்தியர்கள் பாறை தன்னை அடித்துடைக்க அவர் சித்துளியா பேருளியா முழக்கோலாம் ஆயுதங்கள் நான் எடுத்து அவர்கள் வாரா வேள்வியில் ஆடாது அசையாது கடவுளையே அவரை தன்னை அடித்துடைக்க முடியாமல் சங்கரனார் கையிலே வராரே வாந்தியர்கள் எங்களாலே இயலாது சரரே மகதேவா இப்படியாக பகவானிடத்துல தேவர்கள் வந்து முறையிட சரி பகவான் மாந்தியர்களுக்கு சொல்லுகின்றார்.
அப்பா மாந்தியர்களே சுவாமி 10 வருஷம் வேள்வி வெட்டும் ஒரு பாறை அடிச்சு உடைக்க முடியாம வந்திருக்காங்க. உங்கள் கை திறத்தாலே சரி. அந்த பாறையை நீங்கள் அடித்துடைத்து வாருங்கள். இதோ போகின்றோம் சுவாமி. ஓடோடி வருகின்றார்கள் மாந்தையர்கள். வந்து அடிச்சு உடைச்சு பாக்குறாங்க, அவங்களாலையும் முடியல. சரி, மறுபடியும் சிவபெருமான்டே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சுவாமி எங்களாலையும் இந்த பாறை அடிக்க முடியல சுவாமி. வேகம் ஒண்ணு மாதிரி உடனே ரொம்ப வேகமா போய் உடைச்சு பார்த்தோம், எவ்வளவு வேகத்துல போய் அதை விட வேகமா இருக்கு. உடைக்க முடியல சுவாமி. ஒரு முயற்சி செய்து பார்க்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு முயற்சி செய்தோம், எங்களால முடியல. ஐயா, செஞ்சா நான் பார்த்துட்டேன். எங்க கைதான் வலிக்குது. நல்லா செய்யா. சரி, ஆ, கவலைப்படாதீங்கப்பா, ஆ, நான் வருகிறேன். சுவாமி என்ன எங்களாவது ஏதாவது வழி பண்ணுங்க. அப்படி இன்றி சிவபெருமான் கோபம் கொண்டாராம். சரி, அழகாகவே வாரி அடித்துடைக்க பகவான் எப்படி வருகிறான்னு வாருங்கள். அப்படி கையத்தில் பெரும்படுத்து வாராரே பரமசிவன் கையதில பெரும்பெடுத்து வாராரே பரமசிவன் கருவாரையானதிலே கருத்துடனே தட்டிடவே பாறையில் தட்டிடவே பாறையது வெடித்திடுமாம். வெள்ள நல்ல பாறை தன்னை மாந்தையர்கள் இழக்கிடுவார். இறக்கிடுவார் இறக்கி அந்த பாறை தன்னை ஏற்ற வேண்டியது செய்திடுவாரே. இப்படியே சிவபெருமான் கோபம் கொண்டார், கையிலே பிரம்பெடுத்தார். சரி. பிரம்பெடுத்து பாறையிலே வந்து தட்டுகின்றார். பாறை அப்படியே வெடித்து சிதறுகிறது. சிதறிய கற்களை எல்லாம் கொண்டு படி கட்டுறாங்க. ஆமா, சரி. ஏறப்படி இறங்கப்படி 21 படி அமைத்தார்களாம். அப்படின்னு சொல்லி இறங்க படி வைத்து சரி. வேள்வி குழி அழகா வெட்டி இருக்கோம். ஆமா. அந்த வேள்வி குழி நம்ம திருத்தணும் பாத்தீங்களா? ஆமா, திருத்ததுக்கு ஆர்வம் இல்ல. யாருக்கு? யார் நம்மளும் திருத்தணும், அது வர மாட்டாங்க. அப்படி இல்ல. வேலுக்குள் வெட்டுறது யாரு? ஒரு குண்டு வெட்டவங்க வெட்டுறது யாரு வேணாலும் வெட்டலாம். வெட்டிடலாம். கடைசி அங்க முதல் வெட்டி இங்க லேசா திருப்பி வெட்டு அப்படின்னு ஒரு ஆள் இல்ல. ஆமா, இப்படி எல்லாராலையும் சொல்ல முடியாது. முடியாது முடியாது. இந்த மாதிரி பண்டை நுழைஞ்சிட்டு ஒரு ஆள் இருந்து பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்படியா? இந்த பக்கம் லேசா செதுக்கு செதுக்கு முக்கு முக்கு இந்த முக்க லேசா செதுக்கிட்டோம் செதுக்கிட்டோம். அப்படி சொல்லி கொடுக்கணும். ஆ, உங்களை மாதிரி அனுபவம் தான் செய்ய முடியும். அப்படியா? அப்படியே சரி. அது வேள்வி குழியை வெட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படி ஒப்பம் தெரிந்தார் பாருங்கள். எப்படி வெட்டினார் எட்டி திசை பக்க வைத்தேன் திசைமுகம் வைத்து ஓவியதனை ஒப்பம் நிறுத்தி ஓமஞ்ச பஞ்சமி உயிரிழந்தெழுதி ஓமென்ற பஞ்சச்சரம் உயிரெழுத்தெழுதி உள்ளிய போறது அள்ளிய வைத்தார். அதை ஒக்கட்டு வெட்டி ஒரு கட்டு வெட்டி கட்டு வெட்டி ஒரு வெட்டு வெட்டி ஒரு கிரல் எங்கூர் செதுக்கி மினுக்கி மரணகம் போல செதுக்கி மினுக்கி அவர் கண்ணுக்களான வர்ணம் வைத்தார். வேறிட்டு வார்த்தை ஏற்றிய வேள்வி இந்த வார்த்தை ஏற்றிய கேள்வி ஈசன் கைலாசம் போலவே தோணும். வர்ணம் செய்து வடித்து மினுக்கி நம்ம செய்து வைத்து வைத்து வரிசைய வேள்வியில் வீடங்கள் கொண்டார். மாமாலே ஒரு வீடங்கள் கொண்டார். ஆவாரே ஒரு வீடுகள் கொண்டார். அஞ்சனையாலே ஒரு விடம் கொண்டார். தீட்டை செய்து ஒரு விடம் கொண்டார். விசத்துக்கு ஒரு வீடு போட்டார். நெய்மிஷம் காட்டி ஒரு விடம் கொண்டார். சாந்தாலே ஒரு வீடம் கொண்டார். ஆவாரே ஒரு வீடம் போட்டார். சந்தனத்தாலே ஒரு விடம் கொண்டார். பூவாலே ஒரு வீடம் கொண்டார். ஆவாரே ஒரு வீடம் போட்டார். பொறியாலே ஒரு வீடம் கொண்டார். கட்டளை ஒரு விடம் கொண்டார். அவர் வெள்ளகட்டாலே ஒரு விடம் கொண்டார். செய்து ஒரு விடம் கொண்டார். அழகான வீடம் ஒரு விடம் கொண்டார். இரவண்ணாலே ஒரு வீடம் கொண்டார். மலைபோலே ஒரு வீடம் கொண்டார். அகட்டாலே ஒரு விடம் கொண்டார். ஏழுபதகட்டாலே ஒரு விடம் கொண்டார். ரத்தினத்தாலே ஒரு விடம் கொண்டார். வெங்கலத்தாலே ஒரு விடம் கொண்டார். பொன்னாலே ஒரு வீடம் கொண்டார். பூவாலே ஒரு வீடம் கொண்டார். வீடம் இதுகளுக்கெல்லாம் ஏற்றிய கும்ப கலசம் வைத்தார். கும்ப கலசம் கமுகம் வைத்தார்.
திருவேண்டி ஆனந்தனிலே காலவை திரு குரு எழுதி போட வேண்டும் என்றாரே. இப்படியாக அது வேண்டிக்குள்ளே ஒப்புந்திருத்த வேண்டும் என்று சொல்லி கரண்டகம் போலவே செதுக்கி விளக்கி கண்ணுக்கு அளவான வர்ணமும் வைத்தார்களாம். என்ன வரணும்? வர்ணம் வர்ணம். பாப்பா கலர் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. ஆமா, நல்ல அலங்காரத்துல ஆளு வந்துருக்கு. வீடங்கள் போட வேண்டுமே என்று சொல்லி மாவா ஆலை ஒரு வீடமிட்டார், ஒரு வீடமிட்டார், பூவாலை ஒரு வீடம் போட்டார்கள், ஒரு வீடம் அமைத்தார்கள், தங்க தகட்டாலை ஒரு வீடம் விட்டார்கள், லிங்கத்தால் ஒரு வீடம் வைத்தார்கள். நீங்க ஒரு வீடம் போடுங்களேன். என்ன வீடம் போட போறீங்க? மஞ்சள். மஞ்சள் தான் நல்லா பிடிக்கும். பரவாயில்லை, அண்ணன் மஞ்சளே தான் தெரியுமா? கொஞ்சம் கதை தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? இந்த மாதிரி பண்ணி ஒரு டப்பா போல அடைக்கணும் அடைச்சிருமா? சரிதான். சிமுல் போதும். பூவாலை ஒரு வீடம் விட்டார்கள், சரி புஷ்பத்தாலை ஒரு வீடம் விட்டார்கள், இங்க ஒரு வீடு கேளும், வெள்ளி தகத்தாலே ஒரு வீடு விட்டார்கள். யாரால யாரால? வெள்ளி தகத்தாலே. அப்ப தகடு எழுத தெரியுமா? இது தகடு எழுதக்கூடிய ஆளு. வெள்ளியால வீடு போடுறாங்கப்பா. சரி சரி, எப்படி ஏதாவது தகடு எழுதுங்க. ஈயத்தாலே ஒரு வீடு போடுறாங்க. நிறைய வீடு போட்டுருக்காங்க. ஆமா, விதவிதமா போடுறாங்க. இரண்டை பிசைந்து ஒரு வீடம் போட்டார்கள், மண்ணாலே ஒரு வீடம் போட்டார்கள், சரி மண்ணாலே ஒரு வீடம் போட்டார்கள், நிறைய வீடம் போட்டுருக்காங்க. ஆமா. இப்படி சரி இட்டாரே வீடமெல்லாம் ஈசன் கைலாசம் போல் தோணுகிறது. வீடமிட்டு ஒரு குப்ப கலசம் வைத்தார்கள். சரி, குப்ப கலசத்துக்கு மேல பன்னீர் வைக்கிறாங்க. பன்னீருக்கு அங்க வச்சாங்க, கலசம் முடிஞ்சு விழுந்திருக்குமே. வாசனையா இருக்கு தெரிக்கிறதுக்கு. ஆமா. நீங்க எந்த பன்னீரை நினைச்சீங்க? பன்னீர் யார? சரி, வைத்த தெரு வேள்வியிலே ஒரு விழுத வேண்டும் என்று சொல்லி யார் யாருடைய ஒரு எழுதினார்? இந்திரனார் ஒரு எழுத, ஒரு எழுத, ஏகரையவனார் ஒரு எழுத, ஒரு எழுத, ஒரு விழுத, ஒரு விழுத, ஒரு விழுத, சண்முகனார் ஒரு எழுத, ஒரு எழுத, சரவணரா ஒரு எழுத, ஒரு எழுத, பார்வதியாள் ஒரு எழுத, ஒரு எழுத, பரமசிவன் ஒரு எழுத, ஒரு எழுத, ஒரு எழுத, ஒரு எழுத, அடிப்பிள்ளை ஒரு எழுத, ஒரு எழுத, ஒரு எழுத, ஒரு எழுத, இந்திரனார் ஒரு எழுதினார்கள், சந்திரனார் ஒரு எழுதினார்கள், சண்முகனாருடைய ஒரு எழுதுறாங்க, பார்வதி அம்மாவோட ஒரு எழுதுறாங்க, பரமசிவனாருடைய ஒரு எழுதுறாங்க, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை ஒரு எழுதுகின்றார்கள். சரி, வடிவேல் உயிரினங்கள் உயிரெல்லாம் வடிவேலன் பிள்ளையார் இவர்களுடைய உரியெல்லாம் எழுதி போடுறாங்க. சரி, இனி வாதிகளுடைய உரி எழுத வேண்டும் அல்லவா? அப்படி என்று யார் யாருடைய உருவை எழுதினார்கள்? யாருடைய உருவெல்லாம்? மன்னராஜாவா தையோட உருவதுவோ எழுது வாரா, எழுது வாரா, முந்தி வாதையோட உருவதுவோ எழுது வாரா, அங்கே நிறத்து வாதையோட உருவதுவோ எழுது வாரா, ஒருவதுதான் எழுதுவாரா, முந்தி வாதையோட உருவதுவோ எழுதுவாரா, புலிவாழை சங்கியம்மை உருவதுவோ எழுதுவாரா, உருவதுவோ எழுதுவாரா, சட்டி வாதை நொண்டி வாதை உருவதுவோ எழுதுவாரா, அன்னை சப்பாண்டி வாதையோட உருவதுவோ எழுதுவாரா, உருவதுவோ எழுதுவாரா, உடத்தட்டி வாதையோட உருவதுவோ எழுதுவாரா, அங்கே மணிக்கிழக்கு வாதையோட உருவதுவோ எழுதுவாரா,
வாரா தீவாதையோட உருவதுவோ எழுந்து வாரா கைமுறை வாதையோட உருவதுவோ எழுந்து வாரா ஆணைக்கட்ட தம்பரனோட உருவதுவோ எழுந்து வாரா ஆணைக்கட்டும் தம்பரனோட உருவதுவோ எழுந்து வாரா கொள்ள வாதையோட உருவதுவோ எழுந்து வாரா அந்த வாலாட்டுக்காரி அம்மை உருவதுவோ எழுந்து வாரா உருவதுவோ எழுந்து வாரா சோலாட்டுக்காரி அம்மை உருவதுவோ எழுந்து வாரா உள்ள சட்டை சங்கியம்மை உருவதுவோ எழுந்து வாரா எழுந்து வாரா உள்ள சட்டை சங்கியோட உருவதுவோ எழுந்து வாரா எழுதிடவே எழுதிடவே உண்ட நல்ல தெய்வாரே மன்னராஜா வாதையுடைய உரி எழுதுகின்றார்கள் இளநேரத்து வாதையுடைய உரி எழுதுகின்றார்கள் மந்திரமூர்த்தி வாதையோட உருளுகிறாங்க சண்டி வாதை நொண்டி வாதை சப்பாணி வாதையுடைய உரி எழுதுகின்றார்கள் போக்குவரத்து வாதை இளைஞரத்து வாதை அன்பு கொள்ளும் வாதை இன்று கொள்ளும் வாதை கைமுறைவாழ் வாதை சரி கடுவாமூர்த்தி வாதை மகுடம் தட்டி வாதை அப்ப முடுக்கு தட்டி வாதை அதான் மகுடம் தட்டி வாதை மகுடம் தட்டி வாதை இப்படி என்று சொல்லி ஒத்தச்சடை இசைக்கியமை உதிரச்சடை இசைக்கியமை புலைவாழை இசைக்கியமை பாலாட்டு காரியமை சூலாட்டு காரியமை சரி எல்லா உருவம் எழுதி போடுறாங்க அப்பா உருவானது எழுதி முடித்து விட்டு சரி அங்கே வாதைகளுக்கு இனி அணிவதற்கு எல்லாமே அதுல எழுதி போட்டுறணும் ஆமா எல்லாம் ஒரேடியா முடிச்சிருவோம் அல்லடா தொப்பி 5 மணி வரலையும் அவங்களுக்கு என்ன என்ன தேவையோ கொஞ்சம் தடி எல்லாம் நம்ம எழுதி போட்டுருவோம் 8 ரூபா 8 ரூபாயா 8 ரூபா தானே ஆமா 8 ரூபா எழுதிருவோம் 8 ரூபாயா 8 ரூபாய் எழுதுறாங்க 8 ரூபா நம்ம என்ன எழுதி போடமோ சரியா வந்து பிறக்கும் ஆமா 8 ரூபா 8 ரூபான்னு எழுதி போட்டதா 8 ரூபா வரணும் 8 ரூபான்னு போட்டதா 8 ரூபா வந்துரும் அப்ப அது பேர் என்னது 8 ரூபா இவங்க 8 ரூபா இல்லையா நீ 8 ரூபா வீச்சு ரூபான்னு எழுது ஈச்சேருவா வீச்சருவா அப்படி இல்ல ஈச்சேருவா ஈச்சி இல்லப்பா வீச்சருவா நீ எழுதுறதுக்கு ஆகாதப்பா அவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க தெரியுமா என்ன வெட்டுத்தி சரிதான் இப்படி என்று சொல்லி அழகாக என்னவெல்லாம் எழுதுனா பாருங்க என்ன கம்பரை சோல்லிகள் ஒருவது எழுத தோழிகள் ஒருவரை அந்த கமண்டல எழுத்துகள் ஒருவது எழுத ஆத்திரை கோலும் ஒருவது எழுத கோலம் ஒருவரை எழுத தடியது ஒருவது எழுத யோக வேசி ஒருவது எழுத ஒருவரை எழுத நாவடம் ஒருவது எழுத கை தலப்பா ஒருவது எழுத தலைப்பாய் ஒருவரை எழுத கல்லட கடியது ஒருவது எழுத ஆணை பந்தம் ஒருவது எழுத நாளை பங்கம் ஒருவரை எழுத சரியது ஒருவது எழுத அமகம் கோபம் ஒருவது எழுத முகம் கோபம் ஒருவரை எழுத மஞ்சாங்குருவி ஒருவது எழுத அடிப்பிள்ளை ஒருவது எழுத ஒருவரை எழுத சில சில மனவார் குறவைகள் பாட சிறுவர் பாடத முடித்தல போதே ஒருவர் வானல் வளைதல போது இந்த நல்ல வேள்வி குளிக்கு ஏற்ற விறகு வெட்ட வேண்டுமென்றாரே இப்படியாக ஒரு எழுத வேண்டுமே என்று சொல்லி ஆமா 5 மணி வல்லை ஊர் எழுதுகின்றார்கள் அதுல சல்லடம் 7 மணி வல்லையோ வீச்சருவா ஆ, எல்லாம் ஊர் எழுதி போடுறாங்க ஆமா டீச்சர் மேல போட்டாச்சு எல்லாம் எழுதி போட்டாச்சு இப்படி உருவானது எழுதி போட்டுடவே சரி தேவர்கள் எழுதி முடித்தார்கள் அண்ணா என்ன நம்ம நினைச்சபடி உருவெல்லாம் அழகா எழுதி போட்டாச்சு ஆமா. எல்லா உருவும் எழுதி போட்டிருக்கோம் இனிமே வேள்விக்கு விறகு வேண்டும் அல்லவா ஆமா பிறகு வேணுமா விறகு இருந்தாதான் அக்கினி மூட்ட முடியும் அப்பதான் வாதைகள் சீக்கிரத்திலே பிறந்து வருவார்கள் அந்த குழந்தைங்க நிறைய உடம்புறாங்க வெட்டிட்டு வந்துருவோமா இதெல்லாம் ஆகாதுனே வேள்விக்கு அப்ப ஆகக்கூடிய பிறகு ஆகாத பிறகுன்னு உண்டுமா மேல் மலைக்கு போனாதான் விறகு கிடைக்கும்
மேல்மலைக்கு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன நீயா எதுவும் சொல்லிட்டு இருக்காரு? சொல்லுங்க. வேலைக்கு ஆகக்கூடிய விறகு ஆகாத விறகுன்னு உண்டுமா? ஆமாண்ணே, இந்த விறகுல அங்க ஆகாது. எதுல ஆகாத விறகுன்னு பாப்போமா? மன வீசக்கூடிய விறகுதான் ஆகும். கூறு கட்ட குக்கர ஆகாத விறகு பாப்போமான்னு கேட்டேன். அத பாப்போம்னு சொன்னல. அப்படின்னு சொல்லி தெய்வாது இவர்கள் எல்லாம் வருகிறார் வாருங்கள். 21 விறகதோதான் கொண்டு வருவி வேலைக்கு ஆகாத மரங்கள் சொன்னா அத்தி இத்தி ஆகாது, ஆகரேஷ் ஆகாது, பும்மப்பொழி ஆகாது, பூபரேஷ் ஆகாது. ஆமா, இந்த மரங்கள் எல்லாம் வேலி குளிக்கு ஆகாது. ஆகும் மரங்கள் சொன்னால் சந்தனம், குங்குமம், கார்குயில், இப்படிப்பட்ட மனம் வீசும் இறகு மட்டுமே நம்ம வேணும். மனம் வீசக்கூடிய விறகு வேணுமா? மனம் வீசும் இறகு வேணும். நம்ம மேல்மலைக்கு போனோன்னே, மேல்மலைக்கு போனாதான் நிறைய கிடைக்கும். இல்ல வண்டி மேல தட்டுவோமா? சரி சரி, மேல போவோம், மேல போவோம் அப்படின்னு சொல்லி அழகாக மேல்மலையை வருகிறார்கள். சந்தன மரத்தை வெட்டி ஜான் மூலமாக தரித்தார்கள். குந்தரைக்க மரத்தை வெட்டி குத்தி குலையாக தரித்தார். இனிமேல் இந்த விறகு கொண்டு போறதுக்கு ஒரு வண்டி உண்டு பண்ண வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படின்னு சொல்லி கண்டாள மரத்தை வெட்டி கடுகு வண்டி உண்டு பண்ணி அழகாக விறகுகளை ஏற்றினார்கள். விறகை ஏற்றி கொண்டு அந்த வண்டியானது அப்படியே கிருகிருன்னு வருது, கைலாசத்துல வருகிறது. வந்துட்டு இருக்கு. ஆமா, ஒவ்வொரு இடமா தாண்டி வருது வண்டி. சரிதான். டக்கு 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 வேகமா வருது. எப்படி வருகிற பாருங்க. பட்டை கையில் நாசம் புறமது தண்ணிலே, பட்டை கையில் நாசம் புறமது தண்ணிலே, வடக்கு தெருவிலே வண்டியிலே வரவே, பட்டை கையில் நாசம் இது விடுகிறன, அழகுள்ள பூக்களை அள்ளி எறிவார்.
பிறகு ஆனேதையா மடங்கி வாரா விறகெடுக்க துறவி மாட கடல்ல வேள்விக்குதான் மடங்க செய்ய வேணும் ஆரிகோட்டை சாம்பிராணி ஆரிகோட்டை சாம்பிராணி ஆறுபட்டு சாம்பிராணி ஆறுபட்டு சாம்பிராணி அடிதேவி கொள்கிறீங்களா கோட்டை கொண்டதைக்கோ வேள்வி கொள்கிறீட்டா கோட்டை சம்பம் கொடி வெண்ணிதையா வடமாலை 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 வேண்டியதையா இப்படி கைலாசம் கிடுகிட நாடுகிறது சரி இப்படி மரங்கள் கொண்டு அந்த வண்டிகள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் இப்படி கீழ் கைலாசம் வரையில் வரும்போது எல்லாரும் குறவை ஒலி போடுகின்றார்கள் சரி வேண்டியிலே விறகெடுக்க தெய்வார்கள் குறவை வாடுகின்றார்கள் அப்ப பருவிறகு ஆனதெல்லாம் அப்படியே மேல எடுக்கிறாங்க சரி சிறுவிறகு எல்லாம் கீழே அடிக்க வைக்கிறாங்க அதுக்கு சரிதானா ஆமா ஆமா அது எப்படி எடுக்கணும் கரெக்டா சொல்லுப்பா போடுங்க சிறுவிறகு எல்லாம் முதல்ல அடியில போடணும் உனக்கு விறகு எடுக்கும்போது எனக்கு இல்லப்பா வேள்விக்கு அப்படி சொல்ல உனக்கு அடுத்து தெரியுமான்னு அப்படி கேட்டேன் ஆமா தெரியும் தெரியும் அதை சொல்லு பெரிய விறகுலாம் மேல போடணும் யாருக்கு மேல சிறு விறகுக்கு மேல சிறு விறகுக்கு மேல ஆமா வேற என்ன செய்யணும் அதை விட பெருசு மேல எடுக்கணும் அப்படியே அடுக்குவாங்க வேற ஒண்ணும் செய்யணும் விறகு தானே எடுக்கணும் அடிக்காச்சா? நாங்க விறகு அடிக்காச்சு உங்க வேலை முடிஞ்சுதா ஆ. வெளியே போ வெளியே போ 6 கோட்டை சாம்பிராணி அடிவேள்வி குடையிலிட்டார்கள். சரி 7 கோட்டை குந்திரிக்கும் இடைவேள்வி குடையிலிட்டார்கள். கற்பூரம் போடுறாங்க. ஆமா கற்பூரம்னா என்ன? சூடகம் சுடத்து சுட இந்த கற்பூரத்தை போட்டு அக்கினி கற்பூரம் வச்சாதான் அக்கினி பத்தி பிடிக்கும் ஆமா அப்படின்னு சொல்லி ஆ. அழகாகவே தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வைத்தார்கள். ஆமா. பச்சை சிங்கன் கதலிக்குலை குடமாலை வடமாலை சரி ஆமா. எண்ணெயோடு மஞ்சளையும் எலுமிச்சம்பழமும் விட்டார்களாம். அடேயப்பா. கதலிக்குலை தூக்கிடுவார்கள். சரி முதல்ல சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் படித்தார்கள். ஆ. இப்படி இருக்க ஆமா. இந்த வேள்விக்கு அனல் மூட்ட வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி எப்படி அனல் மூட்டினார் என்று பாருங்கள். எப்படி வெள்ளானை துரத்தி கொண்டு துரத்தி கொண்டே துரத்தி கொண்டு இறைவார் அனலோத வெள்ளானை துரத்தி கொண்டு துரத்தி துரத்தி கொண்டே இறையதே வரலோத காட்டானை துரத்தி கொண்டு துரத்தி கொண்டே துரத்தி கொண்டு அடிகளைவார் அனலோத ஆமா. வெள்ளியாலே விசிறி கொண்டே சிறி கொண்டு இறைவார் வீசிடுவார் வெள்ளியாலே விசிறி கொண்டே விசிறி கொண்டே வென்றதைவார் தங்கத்தாலே விசிறி கொண்டே விசிறி கொண்டே காலிலே வார் வீசிடுவார் வீசிடுவார் மட்டும் சாமித்தாரை செய்வார்கள் ஆனாலும் வேலையிலே மனதோ வென்றவில்லை நீங்கள் இல்லை முதலே நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை சிவன் முதலே நீங்கள் இப்படி தேவால் தேவன் அனல் முட்ட வேண்டும் என்று சொல்லி சரி வெள்ளானை துரத்திக் கொண்டு விரைவு தெய்வார் அனல் உதவினார்கள். ஆமா தீ பத்திச்சா இல்லையம்மா காட்டானை துரத்திக் கொண்டு கடுகு தெய்வார் அனல் உதுறாங்க. அம்மா, அப்பமும் தீ பிடிக்கலையம்மா தங்கத்தானே ஒரு விசிறி கொண்டு வர்றாங்க. சூ சூ சூடு வீசி 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 பாக்குறாங்க ஆனால் ஆனா பிடிக்கல வெள்ளியாலே விசிறி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்படியம்மா இவ்வளவு பெரிய தீ மூட்டு வராது ஆமா பூன்னு ஒலி வாங்குறாங்க ஆ, அனல் பற்றல
பிடிக்கல. இவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. தன்னாலே முடிவு மட்டும் சாதித்தார்கள் தேவாலயர்கள். ஊதி ஊதி பாக்குறாங்க. ஆனாலும் வேதியிலே அடல் பெற்றாமல் இருக்கக்கூடிய நாளையிலே இது நம்ம சிவன் நாள் என்று சொல்லலாம். வேற வழியில நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. ஆமா, இவ்வளவு நேரமும் நம்ம அனல் மூட்டி பார்க்கிறோம், அனல் பத்தலன்னா ஆமா அப்ப நம்ம வாதிகளை சீக்கிரம் பிறவி செய்ய முடியாது. ஆளுகளை பிறகு செஞ்சாலும் பூசை கொடுப்பாங்க. ஆமா, அதனால நம்ம உடனே பூஜை நம்ம சிவபெருமான்ட்டு சொல்லுவோம். ஆமா. அப்படி என்று சொல்லி கைலாச மலையிலே வருகிறார்கள். மாண்டவா தீகளில்லை தீகளில்லை சிவனாரை தீகளில்லை என்று சொல்லி சிவபெருமான இடத்துல சொல்றாங்க. சிவபெருமான கோவம் வந்துருச்சு. வரதனை செய்யும். ஆமா, தேவா தேவன் ஒரு வேலை கொடுத்த உடனே செய்யறாங்க. சொன்ன வேலை முழுசா கடைசி சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் சும்மா விசிறி வீசணும் பிடிக்குமா? அதானே சிவபெருமான செய்த பாருங்க. தீகள் இல்லை எந்தன போதி தேவனாரும் மதி கோபமதானாரும் தாமதமாகவே ஈஸ்வரனாரும் சடையரனாரும் கோபம் கொண்டாரே கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரும் எல்லாம் கிடைக்கிடுகிடன சிறந்தார் ஈஸ்வரனாரும் கண்ணிலே பூவாய் சொரிய அனலாய் சொரிய கபாலம் கொண்டு வேள்வி கொடியதிலிட்டார் மரமேனல்ல பூவது போலே குழந்தைகளிடமா தங்கம் போலே பகவானுடைய ஒளிவை போலே நாருட ஒளிவது போலே இறையவனார்ந்த ஒளிவது போலே சந்திர சூரியன் ஒளிவது போலே சரவண பவனால் ஒளிவது போலே வளரேதல்லோ வெள்ளியதே வளரேதல்லோ வெள்ளியதே ஆன மட்டும் புகையேழுங்க. சிவனாருக்கு கோபம் வருகிறது. சிவபெருமான் கோபம் வரும் பொழுது நெற்றி கண் திறக்க நெற்றி கண்ணிலிருந்து அப்படியே அக்கினியாக சுரைகிறது. கப்பரை கொண்டு ஏற்றுறாங்க. அக்கினி அந்த வேள்வி குழியிலே போடுறாங்க. அப்படியே வானுக்கு பூமிக்கும் அக்கினியாக இருக்கிறது. இந்திரனாருடைய ஒளிவது போலே இறையவனாருடைய ஒளிவது போலே பத்திரமாக்கு தங்கம் போல தீ பழ பழன்னு எரியுது. ஆமா, இருக்கக்கூடிய நாளையே வேள்வியிலே வாதை ஒரு வளருதெல்லாம் கொட்ட வாதை இன்பமோடு ஒரு வளர வளர கை வளர கண்மோக்கி செவி வளர திருவள் கண்ணிலங்க மன்ன ராஜா வாதையதே சொல்லணமா மைந்து மணி வல்லையமா மைந்து மணி வல்லையமா இந்திகள சமலாடா என்ப கொட குறைச்சதல்லோ தேவாலய சங்கியோடு மன்னர் ராஜா வாதையதே மன்னர் ராஜா வாதையதே மோதி வாதையோடு மகட கட்டி வாதையுமாய் ஏழடி வாதை நொண்டி வாதை கப்பாடி வாதையோடு வாதையோடு பக்குவரத்து வாதையுமாய் பேர் கொண்ட ஏற்ற மன்னர் ராஜாவா ஏற்ற மன்னர் ராஜாவா நல்ல வேள்வியிலே வாதை எல்லாம் கட்டுதெல்லாம் வாதை வந்து பிறந்த போது பெண்கள் எல்லாம் குறவையிட்டார். பெண்கள் எல்லாம் குறவையிட்டார். ஓட்ட வாதை அரணாவை தேடிடவே கைலாச கோட்டை தன்னை ஒன்று நேரம் சுற்றி வந்தார். மரமருள்வாய் மரமருள்வாய் மகாதேவா மரமருள்வாய்
வாதைகளுக்கு சிவனார் பெயர் கொடுத்திடுவாரே. இப்படி 21 கூட்டவாதிகளுடைய உருவானது அந்த வேடியிலே விளையலாம். சரி. பால் வளர கை வளர கண்ணோக்கி செவி வளர ஆமா. கட்டில போல் கண்ணிலங்கு 21 கூட்டவாதி குறைவாளை இசைக்கு அம்மையோடி சரி. மன்னராஜா சுவாமியோடு சண்டிவாதி நொண்டிவாதி நிலைநிறுத்துவாதி சப்பானிவாதி கடுவமூர்த்திவாதி கைமுடிவாழ்வாதி மந்திரமூர்த்திவாதி பட்டேப்பா. மகுடம் தட்டி வாதை போக்குவரத்து வாதை ஆ. இப்படி சொல்லி 21 கூட்ட வாதைகள் அந்த வேள்வியில பிறந்தது. வேள்வியில் வந்து பிறந்த ஆளாளி போடுறாங்க. எப்படி கேக்கு தெரியுமா? ஆ. இது ஒரு ஆள் சத்தம் போட்டாலே தாங்க ஒரே 7 ஊரும் கேட்க இந்த ராத்திரில சத்தம் போட்டாங்க. 7 பேரும் எப்படி நம்ம கம்பீரமா நம்ம கம்பீரமான ஒரு சத்தம். 21 கூட்டவாதிகள் நம்மை கொலைவாளை இசைக்கேம அந்த இடத்துல ஆதாளி போட்டாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆதாளி சொல்ல முடியாதுமா. கைலாசத்துல ஒரே நட்டுக்கும். யார் அந்த பக்கத்திலே நிற்க முடியாது. ஆமா. ஆமா, அம்மா மட்டும் சத்தம் போட்டாலே அங்க நிற்க முடியாது. வாதைகளோடு தாயான உழைவாளி இசைக்காம போடக்கூடிய ஆங்கார சத்தத்தினால் சரி தேவாதி தேவர்கள் நட்டு நடுங்கி இருக்கிறாங்க. அப்பா நடுக்கினார்கள் தேவர்கள். அம்மை குலைவாளை இசைக்கியமை 21 கூட்டவாதிகளும் அப்படி கைலாச மலையில் சிவனாரை தேடி வருகிறார்கள். சரி முன்னேறும் சுற்றி வந்தார்கள். அம்மை குலைவாளை இசைக்கியமை குறவை ஒளி வளர்க்க கையெடுத்து வணங்குகின்றாள் சிவனாரை. சரி சிவபெருமானே எங்களை பிறவி செய்தீர்கள் அல்லவா? வரமருள்வாய் வரமருள்வாய் சிவனாரை எங்களுக்கு வரமருள்வாய். சிவனாரே வேண்டி வரங்களைக்காரும் ஐயா. சிவபெருமான் சொல்றாரு எப்ப வாதைகளே வரம் தானே? ஆமா தரலாமே. உள்ளத கிளம்பி போயிட்டே இருக்கு. வரம் உங்களுக்கு 2வதாக தருகிறேன். சரி இப்ப என்ன தர போறீங்க? உங்க 21 பேருக்கும் பெயர் தருகிறேன் வாங்கி செல்லுங்கள். பெயர் தான் தருவீங்களா? ஆமா. வர நேரம் ஆகுமா? எப்ப நான் பெயர் தந்தாதான் பூலோகத்துல உங்களை மக்கள் அழைப்பார்கள். அப்படியா? ஆமா. ஒரு பேர் விட போறீங்களா? ஆமா. அப்படி என்று சொல்லி வாதிகளுக்கு எப்படி பெயர் கொடுத்தார் பாருங்கள். எப்படி 21 பேர் கொண்ட ஏற்ற மன்னர் ராஜாபாம். 21 பேர் கொண்ட ஏற்ற மன்னர் ராஜாபாம். பொதுவாதை என்றோ ஒரு கொல்ல இசைக்கு என்றோ செங்கிடாவாதை என்றோ ஆயிரங்கட்டு பொத்தி என்றோ வாதை என்றோ கண்ணீஸ்வரி வாதை என்றோ இளநரத்து வாதை என்றோ எவர்தனி வாழ்வாதை என்றோ அந்தரோதி வாதை என்றோ அந்த கொல்ல இசைக்கு என்றோ மன்னங்கரங்காழி என்றோ மாடங்களுக்காரன் என்றோ மாடுகளுக்காரன் என்றோ வாழை இசைக்கு என்றோ முன்னி மலை இசைக்கு என்றோ உடச்சட்டை இசைக்கு என்றோ உதர கொல்ல இசைக்கு என்றோ இசைக்கு என்றோ உதரது வாதை என்றோ பொது குணத்தை வாதை என்றோ மாறாத வரங்கள் வந்த மன்னங்கரங்காழி என்றோ மன்னங்கரங்காழி என்றோ 21 பேர் கொண்ட ஏற்ற கூட்ட வாதை என்றோ அழைத்திடுவார். 21 கூட்டவாதிகளுக்கும் சிவபெருமான் பெயர் கொடுத்தார். சரி பெயரானதை வாங்கிக் கொண்டு 21 கூட்டவாதிகளும் சிவபெருமான் இடத்திலே கேட்டார் பாருங்கள். ஏ பகவானே எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? வரமருள்வாய் 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 மங்காத பேரருள்வாய் வரமருள்வாய் என்ன வரவேணோ வரவேணோ நல்ல வாதைகளை வரவேணோ வரவேணோ வல்லவரும் 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 செய்ய வரும் செய்ய வரும் நல்லதாவோ செய்த வேலை செய்த வேலை ஆழ்வித்து காக்க வரும் காக்க வரும் இடத்தில் அடங்காமல் அடங்காமல் இடத்தில் அடங்காமல் அடங்காமல் மாத சூழிகளை
என்ன நீ பகவானே என்ன பெயர் கொடுத்துட்டீங்க சுவாமி, ஆ, எங்களுக்கு வரம் வேணும், என்ன வர வேணும் என்று கேட்கட்டுமா? கேளுங்க தருவீங்கல்ல? யாருங்கப்பா பாதாள பிடிக்க வரோம், வருமலையே நகட்ட வரோம், ஆ, நம்பின வேலையை நாடு வைத்து காக்க வரோம், ஆகட்டும் கொல்ல வரம், வெல்ல வரம், கொலைபலிகள் செய்ய வரோம். சரி, மதத்தாரை மதமடக்க வரம் வேணும். மன்னராஜா சாமி என்றால் மாற்றான் விழும் தோட வரும். உங்களுக்கு எதிராளியே இருக்க கூடாது சாமி. ஆமா, என் பேரை கேட்ட உடனே உங்களுடைய எதிராளியெல்லாம் ஓடிடணும். எங்க அம்மா கொலவாள இசைக்கு கொலவை போட போது வரம் கொடுங்க சாமி. எங்க அம்மா கொலை போட்டான்னு சார், குறைவை போட்டான்னு சொன்னா யாருனாலும் 5 நடுங்கி நிக்கணும். சரி, அப்படி ஒரு மரம் தாங்க ஐயா. அப்படியா? ஆமா ஐயா சாமி. என்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் வரம் தர முடியாதுப்பா. தாழக்குடி உரதையும் தமிழ்கொடி ஆக்க வரும், மதுரை படை வீட்டை எல்லாம் மண்புழுதை ஆக்க வரும். சரி பகவானே, ஏழரக்காரனுக்கிற நாட்டை இல்லாமல் ஆக்க வரும். செண்பகுட்டி வேகத்தையே சிறந்த வழி கொள்ளலாம். ஆமா, அதே சூப்பர்மான் சொல்லிக்கிறேன். அப்பா என்ன இப்பதான் பிறந்த வரைக்கும் இப்படி வரத்தை கேட்டா உங்களுக்கு யாரா பூசை கொடுப்பாங்களா? எங்களுக்கு வரம் நினைக்கியா? வர வேணுமா? சரி, வாங்கிடுவோம். வரத்தை மட்டும் தாங்க. வரவுரைக்கு வேணுமானால் மன்னராஜா வாதைகளை சொல்லி கேளு. என்னையா இந்த நல்ல கையில இல்லே இன்னும் ஒரு பிறவி உண்டே, நல்ல கையில இன்னும் ஒரு பிறவி உண்டே, வரவுனக்கு வேணுமானால் பிறந்து வர வேணும் என்றார். வரம் தருவேன் என்னுடைய வாதைகளே, என்னுடைய வாதைகளே, உமதிலே தான் பிறந்து சாபத்திலே வரவேன். உமதில் பிறந்து வந்தால் வண்ணதலே வரம் தருவேன், வர வேணும் என்று புரிஷடையோ மனமகிழ்ந்து வரவென்றி சொல்லி சம்மதித்தார் வாதையெல்லாம், சம்மதித்தார் வாதையெல்லாம். ஆதிவரன் மாந்தையரை வரவழைத்தார், மாந்தையரை வரவழைத்து வாய்த்த ஓமம் செய்யும் என்றார், வாய்த்த ஓமம் செய்யும் என்றார். ஓமமதிலே புதுமை கண்டே, புதுமை கண்டே, புதுமை கண்டே, புதுமை கண்டே, உறவை என்னாள் இசக்கி அம்மை. ஓமத்திலே தான் சாடி வரைந்ததல்லோ வாதையெல்லாம், வரைந்ததல்லோ வாதையெல்லாம், சில புதுமை கண்டு வாதையெல்லாம் பிறந்திடவே சிவனிடத்தில் வாதையெல்லாம் வருகிறதல்லோ, சிவனிடத்தில் வாதையெல்லாம் வருகிறதல்லோ, மரமருளாய் 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 அகாதேவா மரமருளாய் மரமருளாய் மருளாய் அகாதேவா மரமருளாய். எப்பா வாதைகளே, ஆமா உங்க எல்லாத்துக்கும் பெயர் கொடுத்துட்டேன்ல, ஆமா வர வேணுமா? ஆமா சுவாமி. இத பாரு, வரம் தருவேன், எனக்கு நேரம் இருக்குதுப்பா, வரம் தருவேன், உனக்கு நேரம் இருக்குது. இது என்னப்பா? அதானே எங்க பிள்ளைங்க கேக்குறாங்களா, வரத்தை தர வேண்டியதானே? உலவாளை இசைக்கு அம்மா, உன் பிள்ளைங்களுக்கு வலு இன்னும் அதிகரிக்கணும். சரி சரியா செய்யணும். இப்போ அந்த கைலாசம்ல என்ன சமாளிச்சிடலாம் போயிக்கலாம், ஆனா பூலோக மக்களை சமாளிச்சு பூசை வாங்குறது பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு இவ்வளவு சக்திகள் இவனுக்கு காணாது. அப்படியா? ஆமா. அப்படின்னு என்ன செய்யணும் சுவாமி? அதனால நான் சோதிப்பேன். சோதிக்க சோதிக்க நல்ல சோதிங்க, சோதிக்க வரம் கிடைக்கும். சரியா? அப்படி ஆகட்டும். இப்ப வாதிகளே, வரமுனக்கு வேணுமானால் ஒரு பிறவி இருக்கிறதப்பா, அந்த பிறவி கடன் தீர்த்துட்டீங்கன்னு வைங்களேன்.
அதான் இல்ல பிறவி கடன்னு சொன்னா இந்த கைலாச மலையிலே ஓமத்திலே ஒரு பிறவி இருக்கிறது. ஓமத்திலே பிறந்து சாமத்திலே வந்தீங்கன்னு சொன்னா கேட்ட வரலாம் அப்படியே உங்களுக்கு நான் தருவேன். சாமம் 12 மணிக்கு வரணும். ஆமா ஆகட்டு சுவாமி சென்று வருகிறோம். அப்படி என்று சொல்ல மாந்திரியர்கள் அழைத்தார்கள். மாந்தியர்கள் ஓமம் செய்கின்றார்கள். சரி அம்மை குலைவாளை இசைக்கியம்மை குரவையொலி முழக்க ஓமத்திலே சாடி சாமத்திலே 21 கூட்டவாதிகளும் பிறந்து வருகிறார்கள். சுவாமியே எப்பா நீங்க சொன்ன மாதிரி பிறந்து வந்துட்டோம். அப்பதான் பிறக்க சொல்லி அதுக்குள்ள பிறந்து வந்துட்டீங்களே. ஆமா சுவாமி வரந்தாங்க ஐயா. என்ன வரம் கேட்டார் பாருங்க. மாறாத வரம் தருவேன் மங்காத பெயர் தருவேன். மாறாத வரம் தருவேன் மங்காத பெயர் தருவேன். என்ன வர வேணும் ஏற்ற நல்ல வாதைகளே காதாயிரம் இடிக்க வரமல்லையே நகட்ட வரும் நல்ல கையிலே வந்து வந்தால் வரம் தருவேன். வந்து வந்தால் வரம் தருவேன். வாழை சகியம்மா கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் சுயமா நான் தருவேன். நல்ல பிரதியது இருக்குதையா சிவனாரே. பாதாளத்தில் ஒரு விரவி பாதாளத்தில் ஒரு விரவி பிறக்க வேணும். பொன்னரனார் கையிலே வருகிறார் வாதையெல்லாம். சரி பகவானை கொல்ல வரம் வெல்ல வரம் கொலை வழிகள் செய்ய வரோம். சரி அங்க வர வழிக்க வரம் ஆதிசிவா தாரமையா பாதாள இடிக்க வரும். மலையை நகர்த்த வரும். பாதாள இடிக்கணுமா? ஆமா பாதாள இடிக்கணும்னு சொன்னா உனக்கு ஒரு பிறகு இருக்கு. அங்க உடனே பாதாளத்தை இடிச்சு போட்டுற முடியாது. உங்களுக்கு பிறவி கிடதே தீரல்லப்பா. இன்னும் பிறவி இருக்குதா? ஆமா ஆமா சுவாமி எங்கே சென்று பிறக்க வேண்டும்? பாதாளத்துல பிறக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. ஆமா பாதாளத்திலயா இடிக்குதுக்கா? ஆமா சரி சரி. இந்த கைலாச மலையிலே அங்கே உள்ள பாதாளத்துல ஒரு பிறவி பிறந்து வாருங்க. சரி பிறந்து வந்தால் உங்களுக்கு தான் வரது பூலம் அனுப்புகின்றேன். உடனே வரந்துருவீங்களா? அதான அதான் பாதாளத்துல சென்று பிறந்துன்னு சொல்லிட்டாரு. ஆமா என்ன அப்படியா? நிச்சயமா உங்களுக்கு இந்த தடவை வர கொடுப்பேன்ப்பா. ஆமா அப்படின்னு சொல்லி அழகாக மாந்தியர்களை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி மாந்தியர்கள் அழைக்கின்றார்கள். மாந்தியரை அழைத்த போது அழகுடனே ஓடிவாரார் அழைத்த போது ஈஸ்வரரே ஈஸ்வரரே அழைத்த காரணமே காரணமே பாதாளோ வெட்ட வேணும் மாதையெல்லாம் பிறப்பதற்கே கண்ணீர்க்க நிகழ்ந்தார் பரமசிவன் ரவி செய்ய பாதாளம் நாடதிலே 21 கூட்டவாதி இன்பமலர் சாடுதல்லோ சாடி தாம்பி வந்தார் வாடையெல்லாம் சிவனாறு பார்த்திருக்க பாதாளத்தில் பிறந்து மாறார் தெய்வாங்கள் உணவை காண ஆதை வந்து பிறந்திடுமா நல்ல வாதையெல்லாம் பொன்னரனார் கையிலே
பொன்னரணி பொன்னரணி பொன்னரனே, பொன்னரனே, எனக்கு வரும் தாயரணி எனக்கு வரும் தாயரணே, எனக்கு வரும் வேணுமானால் எனக்கு வரும் வேணுமானால் இந்த மாதிரி பிறவி கொண்டு இன்னும் ஒரு பிறவி உண்டு. என்ன பிறவியது ஈஸ்வரரை பிறக்க வேணும் இப்படி ஆ, சொல்லுகிறார் சிவபெருமான். என்ன அப்பா, என்ன சுவாமி? பாதாளத்திலே பிறந்து வந்தால் வரம் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமா, சீக்கிரம் சென்று பாதாளத்திலே பிறந்து வாருங்கள். வாங்க சுவாமி. நீ பிறந்தான் தருவேன். அப்படியே இதான் ஒண்ணு. ஆந்தியர்களே, உடனே ஒரு பாதாளம் வெட்டி வெட்டி வாழைகளை பிழை செய்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும். அம்மா கொலை வேலை செஞ்சம்மா. இது என்னப்பா ஈஸ்வரன் வரமே தர மாட்டாரு போல இருக்கு. வரம் தருவாரு. பாதாளத்துக்கு போயிட்டு வருவோம். இந்த ஒரு தடவை பிறந்து வருவோம், போயிட்டு வருவோம்மா. போயிட்டு வருவோம். சுவாமி சீக்கிரம் பாதாள கொண்டு வெட்டுங்க சாமி, நாங்க பிறந்து வரட்டும். ஆமா, அப்படி இல்லை. பாதாள தட்டை வெட்டி 16 கோணு வெட்டி வெட்டி மாறாவில் பால் கிறந்து பாதாளத்தில் விட்ட போதே சரி பாதாள நிலையை சொல்லியிருக்கிறது. அந்த பாதாளத்திலே சாடி அடை விட்டு 21 குண்டவாதிகளும் சரி இங்கே அம்மை குலைவாளை இசைக்குமை குரங்க ஒலி காதல கேட்டு அப்படியே சாடி வர்றாங்க. ஆமா, அம்மா. அம்மா குறவு சத்தத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருந்திருக்கு. ஆமா ஆமா பாதாளத்தில் அடைபட்ட வாதிகள்லாம் படார்னு பிறந்து வராங்க. ஆமா. அவ்வளவு நேரம் அடைந்திருந்த வாதையெல்லாம் அப்படி சீர் திறந்து வந்த போல வருது. அடேங்கப்பா. கைலாசமயில சிவபெருமான் இடத்துல வராங்க. சிவபெருமான் பார்த்திருக்கு. சிவபெருமானுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொப்பைட்டம். என்னடா இது வாதைகளுக்கு இவ்வளவு வலு இருக்குதா? இப்பதானே போனாங்க. போனது பரிசு கிடையாது. ஆ, எல்லாம் ஒத்த புறவில எத்தனை சக்தி இருந்திருக்கு. ஆமா. எல்லாம் அம்மா குலவாளை இசைக்கு சொன்னா எதுவுமே இல்ல. இல்ல அம்மையுடைய அருள்டானி ஆமா, அப்படி என்று. நீங்க மட்டும் எளிமையா பிறந்தாங்க. சரி எல்லாரும் அழகா பிறந்து. அப்படி இங்கே குலைவாளை இசைக்குமை பார்த்திருக்க 21 கூட்டவாதிகளும் சரி சிவனார் முன்னே வருகிறார்கள். சுவாமி சுவாமி என்ன பிறந்து வந்துட்டேன் சுவாமி. அதான் நானும் முடிச்சுட்டே இருக்கேன். பிறந்தாங்க சுவாமி. பாதாளத்துல பிறந்து வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் இப்படி பிறந்து வந்து வரம் தாருங்கன்னு சொன்னீங்க. என்ன வர வேணும் சுவாமி? பாதாள இடிக்க வர்றோம். அதான் முதல்ல கேட்டீங்கல்ல. நீங்க தரல. மந்திரவாதியில அடக்க வர்றோம். மந்திரத்தில் இருக்கிறீங்க. கொலவழிக செய்ய வர்றோம். ஆக்க வர அழிக்க வர எல்லா வரமும் தாருங்க சுவாமி. எல்லாரும் கேக்குறீங்க. ஆமா. ஒவ்வொரு பிறவிக்கும் உங்களுக்கு வரம் தரணும் தரலையோ புதுசு புதுசா வரம் கேட்கிறீங்க. ஆமா. அதுதான் உங்களை பாராட்டும். நீங்க இன்னும் தரலையே. அதான் வரம் நான் தருவேன். அதற்கான நேரம் இது இல்லை. அப்படியானால் இன்னும் உங்களுக்கு பிறவி கிளம்பிடவில்லை. இன்னும் பிறவி முடியலையா சுவாமி? நாங்க எத்தனை தடவை தான் போய் பிறந்து பிறந்து வர்றது? தேடி வாருங்க. சரி. கொஞ்சம் தேடி வரணும். இந்த கைலாச மலையிலே இன்னும் ஒரு பிறவி உண்டு என்னுடைய பிள்ளைகளே. இந்த பிறவி மட்டும் நீங்க பிறந்து வந்தீர்கள், நான் உங்களுக்கு வேண்டிய மட்டும் வரங்களை நான் தருவேன். சரி அப்படின்னு சொல்லி வாதைகளை விரைக்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி அழிகாரி நீங்கள் எங்கே பிறந்து வர வேண்டும் தெரியுமா? கதிர்முகமானதிலே காரிழையே பிறக்க வேண்டும். முகமானதிலே பிறக்க வேணும் என்று சொல்லி வர செய்வன் ஏது செய்தார் அப்பொழுதே கைலாசபுரமதிலே வளர்த்தாரே கதிர்முகந்தார். வளர்ந்தாரே கதிர்முகந்தார். அவனை பிடித்து கட்டி கதிர்முகம் தான் வளர கதிர்முகத்தான் தான் வளர பூமி மட்டும் வளரேதல்லோ கதிர்முகந்தார். மதுமுகத்தான் சாட்டி வாதைகளும் பிறக்கவென்றே வாதைகளும் பிறக்கவென்றே குலை வாழை இசையம்மை குறவை பாட இசையம்மை குறவை பாட மகதி குறவை செய்ய வாரானே சிவனாரோ சிவனையிலே தண்ணில் இருக்க சிறந்தவாறு இருக்குதல்லோ இருக்குதல்லோ ஒருதல்ல சாடுதல்லோ உரைக்க வெளியே எறியதல்லோ தான் ஜாடி கருத்துடைய வாதையெல்லாம் கருத்துடைய வாதையெல்லாம் கொஞ்ச நாளையிலே கொலை வாழை இசைக்கு அம்மையே பாண்டி வந்து போனாரே என்னுடைய
கேட்கும் அந்த நேரத்திலே சிவபெருமானிடம் பதிலே கேட்கும் அந்த நேரத்திலே பிறப்புகள் விடுத்தார் வாய்த்த நல்ல சிவனாரோ கையில் எடுத்தார் வாய்த்த நல்ல சிவனாரோ கோட்டையிலே வாராளி சகியம்மை உறவைகளை தான் முழங்கி திருப்பிறப்படது கட்டிடவே தான் முழங்க திருவிழங்கால் கட்டிடவே உறங்கி அங்கே முளைத்தவர் போல் உழைத்தவர் போல் எழுந்தாரே வானிலை எல்லாம் இப்படி சொல்லுகின்றார் சிவபெருமான் இப்ப இன்னும் ஒரு பிறவி இந்த கைலாசம் இருக்கிறதுன்னு சொன்னீங்களா ஆமா. கதிர்முகத்திலே ஒரு பிறவி நீங்கள் பிறக்க வேண்டும் கதிர் சம்மதிப்பானா சாமி அதானே கதிர் சம்மதிப்பானா அது என்னுடைய வேலை சம்மதிக்க வைக்கிறது கதிர் அப்ப சம்மதிப்பானா கதிரவனை பிடித்து வட கைலாசபுரத்திலே கொண்டு வருகின்றோம் அப்படிதானே ஆ, சரி, கொண்டு வாங்க பிறந்துருவோம் அப்படின்னு சொல்லி பிறகு பிறந்தா சின்ன ஒண்ணு தானே ஆமா ஆ, கதிர்முகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி சரி. வருகிறார்கள் வாதையெல்லாம் கதிரவனை பிடித்து கட்டி கதிர்முகம் வளர்க்கிறாங்க ஆ, கதிர்முகம்னா என்ன கதிர் தெரியாதா நம்ம நண்பன் கதிரு அதுல ஆ, கதிர் என்று சொன்னால் அக்கினி சூரியன் அப்படியா ஆமா அக்கினில சாடி பிறக்க சொல்றாரு சிவபெருமான் நம்ம நண்பன் கதிர் இல்லையா இல்ல இல்ல ஆ, அந்த அக்கினியிலே சாடி வாதிகள் பிறக்கக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம் வாதிகளை காணல ஏன் என்னாச்சு அம்மை குலைவாளை சீக்கி நினைக்கிறான் என்ன ஐயோ இந்த வேண்டிய நம்ம பிள்ளைங்களை காணலையே ஆமா அப்படின்னு அழைத்து பார்க்கிறார் குரலை எண்ணி போட்டு பார்க்கிறான் கிடைச்சிருச்சு ஆ, பிள்ளைங்களை காணல நினைக்கின்றார் அப்படியே குழந்தைகளை காணவில்லையே சிவபெருமானிடத்தில் வருகிறாள் சுவாமி ஆ. என்ன செய்தீர்கள் என்னுடைய பிள்ளைகளை இவன் நீதான் காப்பாற்றணும் என் பிள்ளைங்க சத்தமே தரல சுவாமி உன் உலக குறவை இருக்குதுல்ல ஆமா குறவை போடு எவ்வளவு நேரம் குறவை போட்டேன் தெரியுமா நீ போடு வருவாங்க அந்த கையில இருக்கக்கூடிய பிரம்ப தாரங்க சுவாமி இல்ல, கொண்டிருப்போம் அப்படி இந்த கையத்திலே பிரம்பு வாங்கி சரி அம்மையான இசைக்கியம்மையானவள் ஆனவள் உறவைகளின் சத்தத்தோடு சிறப்பெடுத்து ஒரே தட்டு மாதிகள் எல்லாம் அலறி ஆதாளி போட்டுக் கொண்டு வெளியே வருகிறார்களா யார் யாரெல்லாம் வந்தார் வாருங்கள் வனராஜா சுவாமியோடு ஒத்த சட்டை சகியம்மை ரங்கராஜ சுவாமியோடு சகியம்மை வாழை சகியோடு பாதாளை சகியம்மாய் இருபத்தொரு பேர் கொண்ட ஏற்ற மன்னர் ராஜாவா ஏற்ற மன்னர் ராஜாவா நொண்டிவாதை சப்பாணி வாதையோடு சப்பாணி வாதையோடு உனக்கு வாதையோடு போக்குவரத்து வாதையுமாய் போக்குவரத்து வாதையுமாய் நிறத்து வாதையோடு கடுவாமூர்த்தி வாதையுமாய் இருபத்தொரு கூட்டவாதை இன்பமுடன் வருகுதல்லோ இன்பமுடன் வருகுதல்லோ வரமருள்வாய் வரமருள்வாய் மகாதேவா வரமருள்வாய் மாறாதவரம் தருவே மங்காத பெயர் தருவே நினைத்தவரங்கள் எல்லாம் நிச்சயமா நான் தருவேன் பிறவி வந்து ஏந்திரையே சகியம்மா ஏந்திரையே சகியம்மா அவனுக்கு வேணுமானால் வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய் நல்ல வேலையிலே இன்னும் ஒரு விரடியுண்டே இன்னும் ஒரு விரடியுண்டே சடையிலே ஒரு விரடி ஒரு விரடி செப்பமுடன் பிறக்க வேணும் பிரதிக்கு வந்ததுண்டால் பிறகு வர்றோம் நான் தருவேன் ஆட்டமிட்டு சொன்னாலும் மகாதேவர் நம்மை நினைப்பார் அறிவினையவும் உடைய அருளான புதுமையெல்லாம் மாறவி வரட்டனவே திருச்சடையில் பிறக்கமாறாய் இப்படி கைலாச மலையிலே வந்து
21 கூட்டவாதிகள் எல்லாம் சரி சிவபெருமானிடத்திலே சொல்லுகின்றார்கள் ஏ பகவானே கதிர்முகத்திலே பிறக்க சொல்லி கதிர்முகத்திலே பிறந்து வந்தோம் பொதுவாக எங்களுக்கு கொஞ்சமாக வரம் தரக்கூடாதா சுவாமி என்ன கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி பிரயோஜனம் இல்ல கொல்ல வரம் வெல்ல வரம் கொலிபலிகள் செய்ய வரம் மதத்தாரை மதமடைக்க வரம் வர வேண்டும் எல்லா வரமும் தருவோம்பா. அது மட்டுமில்லை கொஞ்சம் பொறுங்க. 7 மலங்காணியிலும் இருந்து பூஜை கொள்ள வரம் ஆமா மதுரைப்படை வீட்டையெல்லாம் மண்படுதி ஆக்க வரம் சரி சுவாமி இவ்வளவு தாருங்க ஆமா அதுக்கு பிறகு பாத்துக்கலாம் கொஞ்சம் தாருங்க சாமி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கணும் இன்ஸ்டால்மெண்ட் ஆயிடுது அப்புறம் எங்களுக்கு நம்பிக்கை வர்றோம் நம்பிக்கை அதான வாழ்க்கை நீ மழை வரத்தை பார்த்து சண்டைக்கு வருவா போல இருக்கு சண்டைக்கெல்லாம் வர மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் வரத்தை தந்தா இருக்குங்க சண்டை வர மாட்டீங்கல்ல வர மாட்டோம் இவன் நம்பணும் ஆமா நீங்க வரம் தருமணி நம்புங்க நம்புறோம் சுவாமி நல்லபடியா வரம் தரும உங்களை நல்ல ஆட்சி வைப்பேன் நீங்க நம்பாம இருந்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும் நீங்க நம்பிங்களா நம்பலையா நம்புறோம் சுவாமி நம்பிங்கல்ல ஆமா நம்பிக்கை இருக்குதா இருக்குது வரம் தருமணி நம்பிக்கை இருக்கிறதா கண்டிப்பா இருக்குது கொஞ்சம் பொறுத்த என்ன பிறகு கிடந்து இருக்கும் இன்னும் பிறவி உண்டா நாங்க எத்தனை பிறவிதான் பிறந்து வர்றது சுவாமி எத்தனை பிறவி பிறந்த முதல் வேலையில பத்தியா ஆமா 2வது ஓமத்துல 3வது பாதாளத்தில் ஆமா 4வது திருச்சடையில் கதிர்முகம் சரி எப்பா வாதைகளே இந்த கையிலே இன்னும் ஒரு பிறவி இருக்கிறது திருச்சடை பிறவி திருச்சடையிலே பிறந்து வந்தீர்கள் சொன்னா நிச்சயமாக வரம் தருவேன் அப்படியா அப்படி சிவனார் சொல்ல இந்த வாதிகள் எல்லாம் சொல்லுகிறார் சுவாமி உங்களுடைய புதுமைகள் எல்லாம் இப்பதானே எங்களுக்கு தெரியுது ஆமா யாரு நீங்க எப்படிப்பட்டவரு என்ன உங்களுக்கு திறமை இருக்கு தூண்டி கொண்டு வரணும்னு சொன்னா இன்னொரு பிறவி இத பாருங்க உங்களுடைய புதுமை எல்லாம் இப்பொழுது நாங்கள் அறிந்து விட்டோம் ஆனால் மாட்டோம் என்று சொன்னாலும் கையிலேயே மகாதேவர் நம்மை நகைப்பார் நம்மளால முடியட்டாலும் பரவாயில்ல முயற்சி செய்து பார்க்கலாமே முயற்சி செய்து ஆமா முயற்சி அப்படி ஆகட்டும் சுவாமி முயற்சி செய்யலாமா செய்யலாம் திறக்கலாம் இதோ ஆகட்டும் திருச்சடையிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி வாதைகள் எல்லாம் எப்படி வருகிறார் பாருங்கள் மகாதேவர் இடமதிலே நிலத்தை சுற்றி இடத்தை வந்தார் இடமதிலே தோளை கடத்து ஆங்கிலங்கா திருச்சடையே ஆதிவரல் திருமடியும் அம்மையுமே திருமடியும் நல்லோ திருமடியும் தானமட்டும் நல்லையோ நல்லையோ வருடமாக அரமன் சடை வளருதல்லோ உயரை வளர்ந்த சடை உடையவரை தொழுது நிற்க வருடத்திலே ஒரு சடை குறைவளர வருடத்திலே 2 சடை குறைவளர வருடத்திலே 3 சடை குறைவளர வருடத்திலே 4 சடை குறைவளர 5 வருடத்திலே 5 சடை குறைவளர வருடத்திலே 6 சடை குறைவளர 7 வருடத்திலே 7 சடை குறைவளர 8 வருடத்திலே 8 சடை குறைவளர 8 சடை வளர கட்டுதலோ கைலாசம்
செம்பல் சடை திரை வளர உயரே வளர்ந்த சடையே உடையவரை கண்டதல்லோ தானே வருடத்திலே பரம சடை வளரல்லோ தானமட்டோ மன்னனிலோ மின்னனிலோ சடை வளர தன் தோளை உடுத்து தாங்கி இருக்கின்றார்கள் திருச்சடை. சரி, ஆதிபரன் திருச்சடையும் அம்மையுமே திருச்சடையோ பின்னி பிசைந்து ஒரு சடையாகவே வளர்கிறதாம். 10 வருஷம் சடை வளருது. ஆமா, உயரே வளர்ந்த சடை உடையவரை தொழுது நிற்கிறேன். தெற்கே வளர்ந்த சடை தென் கையிலே முட்டி நிற்கிறது. ஆமா, வார பேருக்கு வர வேண்டாது, போகிற பேருக்கு போக வேண்டாது. யாரும் ஆமா, கைலாசமலைக்கு யாரும் வர முடியாது, யாரும் போக முடியாது, வெளியே போக முடியாது. ஆமா, எங்க பார்த்தாலும் ஒரு இருட்டா இருக்குது. தேவர்கள் எல்லாம் அபயமடைகின்றார்கள். சரி, என்ன என்னப்பாச்சு? இருள் சூழ்ந்து விட்டதா? ஆமாப்பா, வாதிகள் அடைபட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது அவங்க பிறக்கிறதுக்கு. என்ன சுவாமி, பிள்ளைங்களை பிரவேசம் உனக்கு அக்கறையே இல்லையா? இருக்குது. அப்படியான சீக்கிரத்திலே உன்னுடைய பிள்ளை பெரிய பிரவேசம். தெய்வாதி தேவர்கள் எல்லாம் அழகாகவே சிவபெருமான் இடத்திலே வந்து முறையிடும்போது சிவபெருமான் குறைவாளை இசைக்கு அம்மை இடத்திலே சொல்ல, அம்மையானவள் திருச்சடையை வரிக்க வேண்டும் என்று சொல்லி கையதிலே பிறம்பெடுத்து எப்படி வரைகிறான் வாருங்கள். கையதிலே பிறம்பெடுத்து குறைவாளை இசைக்கு அம்மை பெரியம்மை பிறப்பிக்க வேணும் சொல்லி முழக்கிடுவாழை இசைக்கு அம்மை ஜடையில் கட்டிடத்திலே ஜடையை அறுத்தேறினாள். வாழை இசைக்கு அம்மை அறுத்தெறிய வாதைகளா சுற்றி இடத்தே வந்தாள். வாழை இசைக்கு அம்மை வாழை வந்து பிறந்த போதே வாழ
இசைக்கியம்மையானவள் திருச்செடி அறுத்தெறிகின்றார். சரி, கைலாசம் கிடைக்கிற நாடு அம்மை உறவைகளை உணர்த்துகின்றாளாம். உறவைகள் சத்தம் காதில கேட்டு திருச்செடி அறுத்திருந்து 21 கூட்டவாதிகளும் சரி அங்கே வந்து விரைக்கின்றார்கள் திருச்சடையிலே. திருச்சடையிலே பிறந்த குறைவாளை இசைக்கியமை 21 கூட்டவாதிகள் எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கைலாசம் பட 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 நீ வாராங்க. இனிமே விடக்கூடாது சிவபெருமானே, எதுவுமே பேசக்கூடாது. என்னுடைய பிள்ளைங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாயே. ஒன்னு 2 பேருக்கு பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வரம் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் இன்னைக்கு கேட்கணும். நம்ம கேட்கணும். வரம் தரலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். அப்படி இந்த குலைவாளி இசைக்கியம்மை அப்பொழுது இசைக்கியம்மை அமர்ந்து கொண்டாடே அதிவர முன்னே வந்து சொல்வாள், அதிவர முன்னே வந்து தனக்கு மகளிர் வாயிட்ட போது வாழை கேட்டோம் கேட்ட வல்ல ஊட்டுணவு கொள்ள நல்ல ஊட்டுணவு கொள்ள வல்லவர குறை வழியை செய்ய வரும் நல்ல பூலோகம் நல்ல பூலோகம் வேறு நாடு வைத்து காக்க வரும் நாயகனை வரந்தாரோ சிவனி நாயகனில் வரந்தாரோ சிவனி குறைத்தோமல் வெள்ளவள குறைத்தவரே வெள்ளவளத்தில் குறைத்தவரே நொடியில் கொல்லவரோ வேணோ நொடியில் கொல்லவர வேணோ வேணோ வார்த்தை கேளாத சந்தார பாவிகளே தாய் போல கலைக்க வரோ வேணோ தாய் போல கலைக்க வர வேணோ வைத்து ஒன்னாமல் பார்க்க வைத்து ஒன்னவரே ஆளாக்க வரந்தாரோ சிவனே ஆளாக்க வரந்தாரோ சிவனே சிவனே அதனை மங்கையரை படிக்கிறவரே கண்ணை எடுக்க வர வேணோ கண்ணை எடுக்க வர வேணோ அண்ணன் தம்பி புதிய எடுத்தவரை கொள்ளியை முடிக்க வர வேணோ கொள்ளியை முடிக்க வர வேணோ பொன்னரனே 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 வாழை